ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அட்டல் கணேஷ். இன்றைக்கி நம்ம வந்து பைத்தானோட செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சிம்பிள் கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பார்ட் பாருங்கள். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சில கோடிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இன்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்றைக்கி கோட் ஏரியாவில் தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நியூ ஃபைல் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்தபோது வந்து நம்ம A is equal to 6, B is equal to 8 அப்படின்னு கொடுத்தோம். அதில் வந்து நம்ம இன்புட்டை வந்து டேரெக்டாக நம்ம இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஃபேஸ் இருக்கும். யூசர் ஃபேஸ், அப்புறம் பேக்கில் நம்ம செய்கிறவங்க செய்கிற ஒரு ஃபேஸும் இருக்கும். இதில் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம என்ன செஞ்சாலுமே செய்வோம். இப்போ இதில் வந்து இந்த கோடிங் நம்ம நேற்று பண்ண கோடிங்கில் வந்து நம்மளே கொடுத்தோம், ஆன்சரை மட்டும்தான் வந்து யூசரால் பார்க்க முடியும். பட் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் செய்யலாம் பைத்தான்லே. இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுற ஒரு இது வந்து அடிஷன் சப்ராக்ஷன் இந்த மாதிரி நம்ம நேற்று பார்த்த எல்லாத்தையுமே வந்து பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம செய்ய போகிறோம். போன வீடியோவில் பார்த்த மாதிரி அது எல்லாமே இது வந்து நம்ம 2 நம்பர் மட்டும் இன்புட் கொடுப்பாங்க யூஸர். அதை வந்து அது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த 4யுமே அது வந்து பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கோட் பண்ண போகிறோம். இதில் வந்து இன்புட்டும் வந்து நம்மளோட யூஸரே வந்து கொடுப்பாங்க, நம்ம கொடுக்காம. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து x is equal to 6 அப்படின்னு நேற்று நம்ம வந்து கொடுத்தோம். இதில் வந்து இந்த x is equal to 6 வந்து இப்போ இது வந்து நம்மளோட ஃபேஸ், நம்ம பேக்ரவுண்டில் நம்ம கோட் பண்ணுறோம். இதில் வந்து 6 வந்து நம்மளே கொடுத்துட்டோம். இப்போ இந்த 6 வந்து கோடிங் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளோட யூசர் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு இன்புட் கொடுப்போம். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னே நம்ம இதுக்கு நேம் வச்சுக்கலாம். x is equal to இப்போ வந்து இன்புட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்ட் அப்படிங்கிற இது வந்து கொடுக்க வேண்டியதில்லை. இதில் வந்து இன்ட் அப்படின்னு நம்ம கொடுப்போம். இது வந்து நம்பராக இருந்தால் நம்ம வந்து இன்ட் அப்படின்னு கொடுப்போம். இன்ட்னா இன்டீஜர் அப்படின்னு அர்த்தம். இதே இது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா இந்த இன்ட் வந்து அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து இன்ட் கொடுத்துட்டேன். இன்ட் கொடுத்துட்டு இன்னொரு ப்ராக்கெட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதில் வந்து இன்புட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து இன்புட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இதுக்கு அடுத்தது வர்றது வந்து இன்புட்டில் போய் எப்படி இது வந்து நம்மகிட்ட ஒரு இன்புட் கேட்கணும். இப்போ அந்த இன்புட்டில் நம்மளுக்கு எப்படி கேட்கணும் யூசர்கிட்ட அப்படிங்கிறதான் இப்போ விஷயம். ஸோ இதில் வந்து நான் இன்னொரு ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இன்ட்டு வந்து இதில் ஓப்பன் ஆகுது, இன்புட் வந்து இதில் ஓப்பன் ஆகுது. இப்போ இது உள்ள வந்து நம்மளுக்கு எப்படி அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்கணும். இப்போ நான் வந்து ஒரு சும்மா சிம்பிளாக என்ட்ரி நம்பர் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குற மாதிரி. ஸோ நான் இதில் வந்து அப்படியே கேட்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து டபுள் கொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இல்லைனா என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே, இப்படி கொடுத்துட்டோம். இப்போ வந்து நான் ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து ரன் பண்ணோம் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட யூசர்கிட்ட வந்து நம்மளுக்கு கேட்கும். ஸோ அவங்களும் வந்து ஏதோ ஒரு நம்பரை வந்து ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தா ஒன்றும் வராது, ஏன்னா நம்ம அங்கே வந்து கோடில் இன்னும் அடுத்தது டெவலப் பண்ணல, அதனால் வந்து இது வராது. ஸோ இங்கே வந்து என்ட்ரி ஃபர்ஸ்ட் நம்பரில் வந்து நம்மளுக்கு சேர்ந்தே வந்துச்சு, அதனால் இதில் வந்து ஒரு செமிகோலன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஓகே ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்புட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து யூசர்கிட்ட வந்து இன்புட்டாக ஏதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு கேட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து எக்ஸில் போய் ஸ்டோர் பண்ணும். இப்போது நம்ம வந்து நம்பருக்கு இந்த இன்ட் கொடுக்காம நம்ம வந்து இன்புட் கொடுத்து அவங்க வந்து யூசர் வந்து நம்பர் கொடுத்தாங்கன்னா அது வந்து அப்படியே அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காகவே வந்து எக்ஸ் போய் எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு 6 அப்படின்னு அவங்க அந்த அது வந்து என்ட்ரி நம்பர் கேட்கும்போது நான் 6 அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ இந்த இன்ட் யூஸ் பண்ணாமல் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே போய் 6ஆகவே ஸ்டோர் ஆயிரும். நீங்கள் வந்து எக்ஸை பிரிண்ட் பண்ணணுன்னா 6 அப்படின்னே வரும். இப்போ அதை வந்து அது வந்து ஒரு நம்பராகவே எடுத்துக்காது, அது ஒரு வேரியபிளாகவே அதை வந்து எடுத்துக்கும்.
சில இடத்துல நம்மளுக்கு அது வந்து ப்ராப்ளமாக வரும். அதனால் ஒரு நம்பராக உங்களுக்கு எங்கேயும் தனியாக எடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் இன்ட் போட்டுட்டு அப்புறம் தான் ஒரு இன்புட் கொடுக்கணும். அப்புறம் இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் இங்கே கடைசியில் க்ளோசிங் ப்ராக்கெட் வந்து கொடுக்க மறந்துடக்கூடாது. இல்லைன்னா அது வந்து சின்டெக்ஸ் எரர் வந்து காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஒரு கோடிங்காக வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ ஒய்க்கும் நான் வேல்யூ கொடுத்துட்றேன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு, நான் வந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ வந்து செகண்ட் நம்பரும் அது வந்து கேட்கும். இதில் வந்து ஒரு செமிகோலன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுலேயும் வந்து செகண்ட் நம்பர் கேட்கும். இப்போ நம்மளோட மெத்தட் படி நம்மளுக்கு வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வந்து நம்மளுக்கு பண்ணணும். ஸோ நம்ம வந்து சிம்பிள் டிவைட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ டிவிஷன் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து கோடிங் வந்து ரைட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அடிஷனுக்கு பண்ணிடலாம். ஸோ ஆட் இஸ் ஈக்குவல்ட்டுன்னே நேம் போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டாச்சு. போட்டுட்டு இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துடணும். நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து ஆடில் போய் நம்மளுக்கு வந்து இதாயிரும். அடுத்தது வந்து சப்ராக்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எஸ்யூபின்னு கொடுத்துக்கலாம். ஏ மைனஸ் பி, அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து டிவைடுக்கு டிவ்னு கொடுத்துக்கலாம். டிஐவி. எக்ஸ் ஸ்லாஷ் ஒய் கொடுத்துக்கலாம். ஸோ மல்டிப்ளைக்கு வந்து ஆஸ்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து நேம்ங்கிறதுனால வந்து ஷார்ட்கட்டாகவே கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து திரும்ப டைப் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இது வந்து நாளையுமே பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரிண்ட் கொடுத்தா தான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ நான் வந்து பிரிண்ட் அடுத்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, பிரிண்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ராக்கெட்டில் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ பிரிண்ட் ஆட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் நாலுக்குமே டைப் பண்ணிட்டேன். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருக்கேன். அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும்போது சம் இஸ் ஈக்குவல் டு ஆட், அந்த ஆடோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி நாலுக்குமே நான் பிரிண்ட் கொடுத்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். இதில் வந்து இது வந்து நம்ம எதுனாலும் மாற்றிக்கலாம். இந்த க்ரீன் கலரில் இருக்குது. பட் நம்ம வந்து இதை வந்து மாற்ற முடியும். பட் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மாற்றக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம இங்கே அந்த நேம் தான் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து நம்ம இங்கேயும் அதே இது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி மாற்றி நம்ம வந்து கொடுக்காம அதே மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிரிண்ட்டுன்னு போட்டு டேஷாக போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சரை தனியாக செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு 2 நம்பர் கேட்டப்பறம் இதை வந்து இடையில பிரிண்ட் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து தனியாக நம்மளுக்கு தெரியும். அதனால தான் அதை வந்து பிரிண்ட். ஸோ வந்து எஃப்ஐ கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இதில் வந்து நான் என்ன கிளிக் கொடுக்க போகிறேன்னா 5 கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு என்டர், அடுத்தது வந்து ஒரு 7 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சம் இஸ் ஈக்குவல் டு 12, டிஃப்ரென்ஸ் -2, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து அது காமிச்சிடுச்சு. இதில் வந்து -2 ஏன் வந்திருக்குன்னா இதில் வந்து நம்மளுக்கு 5 - 7 கொடுத்ததுனால இந்த மாதிரி வந்திருக்கு. கரெக்டாக நம்ம வந்து 7 - 5 அந்த மாதிரி கொடுத்துருந்தோம்னா கரெக்டாக வந்திருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம ரன் பண்ணோன்னா திரும்ப நம்ம வந்து இன்ட்டு கொடுத்துட்டு தான் ரன் பண்ணணும். அது வந்து இன்ட்டு கொடுத்துட்டு திரும்ப ரன் பண்ணோன்னா அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் நம்ம இப்போ எழுதணும் இல்லையா, அதை வந்து சிம்பிளாக சின்னதாக எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸையும் ஒய்யையும் டினோட் பண்ணோம் இல்லையா, இதில் வந்து நம்ம எக்ஸ், ஒய் அப்படின்னு போட்டுக்கலாம். இதில் எக்ஸ், ஒய் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணுற கண்டென்ட், கமாவுக்கு முன்னாடி டைப் பண்ணுற கண்டென்ட்டை வந்து இது எக்ஸ்லேயும் கமாவுக்கு அப்புறம் டைப் பண்ணுறத ஒய்லையும் எடுத்துக்கும். ஸோ
ஸோ இதில் வந்து நான் திரும்ப இங்கே வந்து ஒரு கமா வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் திரும்ப இந்த ஒய்யோட இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் இன்புட் என்டர் செகண்ட் நம்பர்னு இதிலே நம்ம வந்து கொடுத்துட்டோம் ஃபஸ்ட் லைன்லேயே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிள் அடிஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மெத்தடில். இப்போ வந்து நான் ஜெட் அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், இல்லைனா வந்து ஓகே செட் அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். Z இஸ் ஈக்குவல் கொடுத்துட்டு இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் நம்மளுக்கு வந்து அடிஷனில் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துக்கிறேன், ஒய். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எப்போதும் கொடுக்குற மாதிரி பிரிண்ட் Z வந்து கொடுத்துடலாம், ப்ராக்கெட்டில் Z. ஓகே, இப்போ இந்த கோடிங்கை வந்து நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் இது கரெக்டாக அப்படிங்கிறதுக்கு. ஓகே, நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் நம்பர் கேட்குது, நான் 6 கொடுத்துக்கிறேன். செகண்ட் நம்பர் கேட்குது, நான் வந்து ஒரு 7 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 13 ஆன்சர் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து பெரிய லைனில் கொடுத்ததை இப்போ வந்து சின்னதாக ஒரு 3 லைனில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இது வந்து நம்மளுக்கு நிறைய கோடிங் டைப் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக நம்மளுக்கு டைப் பண்ணால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புரியும் சீக்கிரமாக. அதனால் இந்த மாதிரி டைப் பண்ணுறோம். இப்போ இன்னொன்று இருக்குது. ஸோ சியில் வந்து நம்ம எதுவும் மெசேஜ் வந்து இடையில ஆட் பண்ணணும். அது வந்து கோடிங்கில் இல்லாமல் சும்மா ஜஸ்ட் ஒரு மெசேஜுக்கு நம்ம ஆட் பண்ணணுன்னா வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். இங்கே பைத்தானில் வந்து நம்ம ஆஸ்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ நான் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கண்டென்ட் டைப் பண்ணுறேன். இது வந்து சிம்பிள் அடிஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, சிம்பிள் அடிஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு இதை வந்து லாஸ்ட்லேயும் இதை கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து இது எரர் காமிக்காது. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன், இது வந்து நம்மளுக்கு எரர் காமிக்காது. ஏன்னா வந்து இது வந்து ஜஸ்ட் அது ஒரு மெசேஜாக எடுத்துட்டதுனால இதை வந்து அது ஏதாவது ஒரு இதாகவோ அது வந்து எடுத்துக்காது. அதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு அது வந்து போயிடும். இப்போ நம்ம என்ன டைப் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு எரர் மெசேஜாக அது வந்து க்ரியேட் பண்ணாது. இது வந்து நம்ம எதுவும் மெசேஜ் இடையில நம்மளுக்கே ஞாபகம் வைக்கிறதுக்காக நம்ம எதுவும் பண்ணுறோன்னா இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து சிம்பிள் கால்குலேஷன்ஸை வந்து கோடிங்கில் வந்து பண்ணி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் எப்படி வந்து பைத்தானில் செய்யலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.